ஹலோ நண்டல் கைஸ், கோட் படத்தோட ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற போகிறதா அப்டேட் கிடச்சிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் கோட் படத்துல இன்னும் 2 அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. அண்ட் அதெல்லாம் நான் வீடியோக்கள் போய் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் நாளில் பிடிச்சவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்புறம் இந்த வீடியோ வந்து காமிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து டிஹெச்சிங் தொழில்நுட்பத்து மூலியமா சின்ன வயசு வந்து பார்த்தீங்கன்னா காட்ட போகிறது ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, எல்லாத்துக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் லுக் வந்து செகண்ட் லுக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல உள்ள லோலா விஎஃப்எக்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் படத்தை இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த கோட் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு தந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்களாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீதமுள்ள வேலையெல்லாம் முடிச்சு செப்டம்பர் 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்றதா வெங்கட் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் போட்டிருந்தாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோலா விஎஃப்எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 10ஆம் தேதி தர மாட்டோம், ஆகஸ்ட் 20ஆம் தேதி தான் ஃபினிஷ் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்களாம். ஸோ இப்போ மீதமுள்ள 15 நாளில் முடிச்சிருவாங்களா, அந்த மீதமுள்ள வேலையெல்லாம் அந்த கோட் படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருமான்னு தெரியல. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மாத்துறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்றாங்க. அந்த மீதமுள்ள 14 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மீதமுள்ள வேலையெல்லாம் முடிச்சு அந்த படத்தை செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்தி நடிச்ச அமரன் படம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கோட் படத்தை ரிலீஸ் பண்ணா அந்த மிச்சமுள்ள 12 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 27ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தேட்டர்ல விஜய் படத்தை தூக்கிட்டு சிவகார்த்தி படத்தை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 12 நாள் ஆயிடுச்சு. ஸோ அதனால அமரன் படத்தை நிறைய தேட்டர்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால செப்டம்பர் 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி மாத்திர நம்ம சேனல் அப்டேட் கண்டிப்பா பண்ணுவோம். மாத்திரைக்கு வாய்ப்பு இல்லை, மாத்திர நம்ம சேனல் கண்டிப்பா அப்டேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் படத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் 3 ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க போறாராம். அது வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த 3 ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரோல்னு சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் அழகிய தமிழ் மகன் படத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரோல் நடிச்சிருந்தா. அண்ட் அதுக்கப்புறம் இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரோல் நடிக்க போறாரு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வருமா, அதாவது விஜய் சண்டை போட்டுக்கிடுவாங்களா, அதாவது நெகட்டிவ் ரோல் இருக்குல்ல ஒரு நெகட்டிவ் ரோல், அதான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சண்டை போட்டுக்கிடுவாங்களாம். ஸோ இவ்வளவு அப்டேட் கிடைச்சிருக்கு. இது மாதிரி நீங்க அப்டேட்ஸ் பார்க்கணும் நம்மளோட சேனல் நீங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் நாளில் போடுங்க அண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படிதான் வீடியோ காமிக்கும். ஸோ நாளைக்கு ஒரு நல்ல அப்டேட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பை பை, see you.